வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்திய கலாச்சாரத்தில் பல தெய்வங்கள் இருக்கின்றன. அவற்றில் சில தெய்வங்கள் மிகவும் அதிசயமான சக்தி கொண்டதாக நம்பப்படுகின்றன. அப்படி மிகவும் பயம் மற்றும் பக்தி இரண்டையும் சேர்ந்து மக்கள் வழிபடும் ஒரு தெய்வம்தான் நாகத்தம்மன். பல கிராமங்களில் நாகத்தம்மன் கோவில்கள் இருக்கின்றன. அங்கே மக்கள் பாலாபிஷேகம் செய்து நாகதோஷம் நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. நாகத்தம்மன் உண்மையில் யார்? ஏன் அவரை மக்கள் பயந்து வழிபடுகிறார்கள்? நாகத்தம்மன் கோபம் வந்தால் என்ன நடக்கும்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். நாகத்தம்மன் யார்? பழமையான நம்பிக்கைகளில் நாகத்தம்மன் என்பது பாம்பு சக்தியின் வடிவமாக கருதப்படும் அம்மன். தமிழ்நாட்டில் பல இடங்களில் நாகதெய்வம் அல்லது நாகத்தம்மன் என்று வழிபாடு நடக்கிறது. இந்த நம்பிக்கை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிறது. நாகம் என்பது பூமியைக் காக்கும் சக்தி கொண்ட உயிர் என்று பழங்கால மக்கள் நம்பினர். அதனால்தான் அவர்கள் நாகத்தை தெய்வமாக மதித்து வழிபட ஆரம்பித்தார்கள். நாகத்தம்மன் வரலாறு புராணங்களில் சொல்லப்படுவதுபடி நாகர்கள் என்ற ஒரு சக்தி வாய்ந்த இன மக்கள் இருந்தார்கள். அவர்கள் நாகங்களை மிகவும் மதித்தார்கள். காலப்போக்கில் அந்த நம்பிக்கை தெய்வ வழிபாடாக மாறியது. தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் நாகத்தம்மன் சிலைகள் மரத்தடியில் அல்லது கோவில்களில் இருக்கும். அங்கு மக்கள் பால் மஞ்சள், பால் பாயசம் இவற்றை சமர்ப்பித்து பூஜை செய்வார்கள். ஏன் மக்கள் பயந்து வழிபடுகிறார்கள்? நாகத்தம்மன் பற்றி மக்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்புகிறார்கள். அது என்னவென்றால், நாகத்தை அவமதித்தால் அல்லது நாகத்தைக் கொன்றால் நாகத்தம்மன் கோபம் வரும் என்று நம்புகிறார்கள். அதனால்தான் மக்கள் நாகத்தை மிகவும் மதித்து நடத்துகிறார்கள். இந்த நம்பிக்கை காரணமாக நாகத்தம்மன் கோவில்களுக்கு மக்கள் வழிபட செல்வது வழக்கம். நாகதோஷம் என்ன? ஜோதிடத்தில் நாகதோஷம் என்று ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இதனால் திருமணம் தாமதம், குடும்ப பிரச்சினைகள், மன அழுத்தம் வரலாம் என்று சிலர் நம்புகிறார்கள். இதற்காக மக்கள் நாகத்தம்மன் கோவில்களில் பூஜை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். நாகத்தம்மன் அருள் கிடைத்தால், பலர் சொல்வதுபடி நாகத்தம்மன் அருள் கிடைத்தால் குடும்பத்தில் அமைதி, செல்வ வளம், ஆரோக்கியம் வரும் என்று நம்பப்படுகிறது. நாகத்தம்மன் கோவில்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நாகத்தம்மன் கோவில்கள் இருக்கின்றன. அங்கு ஆண்டுதோறும் பெரிய திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. அந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபடுகிறார்கள். நண்பர்களே, நாகத்தம்மன் வழிபாடு என்பது பழமையான நம்பிக்கைகளின் ஒரு பகுதி. அது மக்கள் இயற்கையையும் உயிர்களையும் மதிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் சொல்லுகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படிப்பட்ட ஆன்மீக வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.